வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிசி நெட் காமர்ஸில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு 2023 ஜூன் கொஷின் பேப்பரில் கேட்ட ஷிஃப்ட் 2ல் கேட்ட ப்ராப்ளம்ஸ் இது. எஸ், இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். P, R and M are partners in a firm. They shared profit and losses in the ratio of 3:2:1. On 1st April, R retired. The goodwill of the firm was valued at 2 years' purchase based on the average of last 3 years' profit. The profit of the last 3 years were as under. 2020-21 profit is 2,48,000. 21-22 loss 36,000. 22-23 profit rupees 1,48,000. It was decided that share of goodwill be adjusted in the capital account of P and M. What will be the amount of goodwill of P and M? இப்போ பாருங்கள், PRMன்னு சொல்லிட்டு 3 பார்ட்னர் இருக்காங்க. அதில் ஆர்ன்றவர் ரிட்டையர் ஆகிறாரு. ஓகேவா? ஆர் ரிட்டையர் ஆகிறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோட குட்வில் ஷேரை இந்த P and M வந்து ஷேர் பண்ணிவிடுவாங்க. எந்த ரேஷியோவில் அப்படின்னா கெய்னிங் ரேஷியோவில் ஷேர் பண்ணுவாங்க. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா நம்மக்கிட்ட ஓல்டு ரேஷியோ தான் இருக்குது. 3 பேரோடது 3:2:1ன்ட்டு ஓல்டு ரேஷியோ இருக்குது நம்மக்கிட்ட. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை, பிகாஸ் இந்த ப்ராப்ளமில் வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அப்போ ஓல்டு பார்ட்னர் அப்படியே வச்சுட்டு ரிட்டையர் ஆகிறாரு இல்லையா, அந்த ஒரு பார்ட்னரோட ரேஷியோ மட்டும் கட் பண்ணிட்டா வர்றது தான் நியூ ரேஷியோ. அப்போ ஆர்ன்றவரோடது எவ்வளவு அப்படின்னா 2 தான். அப்போ அதை மட்டும் எடுத்துடலாம். அப்போ நியூ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:1. புரியுதா? பிகாஸ் இந்த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமில் வெறும் ஓல்டு ரேஷியோ இருக்குது, வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படின்னும் போது ரிட்டையர் ஆகிற பார்ட்னரோட ஷேரை மட்டும் கட் பண்ணிட்டோன்னா வரது தான் நம்ம நியூ ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகேவா? எஸ், அப்போ இங்கே நியூ ரேஷியோன்றது 3:1. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட ஓல்டு ரேஷியோ இருக்குது, நியூ ரேஷியோ இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா நமக்கு என்ன தெரிஞ்சிடும், கெய்னிங் ரேஷியோ என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குட்வில் அமௌண்ட்டாக கொடுக்கல. குட்வில் அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? 3 years ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம 2 years பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க குட்வில்க்கு வேல்யூ பண்ணுறதுக்கு. அப்போ இந்த ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணி நம்ம குட்வில்லை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எஸ் போடலாமா? ஓகே, பாருங்கள். இப்போ 3 வருஷம் ப்ராஃபிட் என்ன அப்படின்னா 2,48,000. இங்கே லாஸ் இருக்குது ஒரு வருஷம், அண்ட் இன்னொரு வருஷம் ப்ராஃபிட் 1,48,000. ஓகேவா? 2 வருஷம் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிவிட்டு இந்த லாஸை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள். இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணும்போது டிவைடட் பை 3 தான் போடணும். ஒரு வருஷம் லாஸே இருந்ததுன்னா கூட நம்ம 3 years தானே எடுக்கிறோம், அதனால் டிவைடட் பை 3 போட்டோன்னா பாருங்கள் 1,20,000 வருது. இப்போ குட்வில்லோட ஃபார்முலா என்னென்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இங்கே எத்தனை இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த குட்வில் ஆஃப் த ஃபர்ம் வாஸ் வேல்யூட் அட் 2 years பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்டூ 2 போட்டோன்னா 2,40,000 வருது குட்வில். இது மொத்த குட்வில். இதில் ரிட்டையர் ஆகிற பார்ட்னரோட ஷேர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான் ரிட்டையர் ஆகிற பார்ட்னரோட ஷேர். அப்போ 2/6 இல்லையா? 3:2:1 போது இது மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6 வருது. அப்போ 2/6ன்றது தான் ரிட்டையரிங் பார்ட்னரோட ஷேர். ஆர் ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளோ வருது பாருங்கள், 80,000. இப்போ இந்த 80,000 நம்ம Pக்கும் Mக்கும் நம்ம கெய்னிங் ரேஷியோவில் கொடுக்கணும். அப்போ அந்த கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். பிகாஸ் நம்மக்கிட்ட ஓல்டு ரேஷியோ இருக்குது அண்ட் நியூ ரேஷியோ என்ன சொல்லிட்டோம், இந்த 2வை விட்டுட்டு 3:1ன்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஆரோடதை மட்டும் எடுத்துட்டோன்னா 3:1. இதுதான் நியூ ரேஷியோ. இப்போ கெய்னிங் ரேஷியோவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்டு ரேஷியோ. ஓகே, அப்போ நியூ ரேஷியோ என்னது 3/4 மைனஸ் 3/6. இது ஏன்னா 6 இல்லையா, 6 ஷேர். இது பார்த்தீங்கன்னா 4 தான். அதனால் 3/4 மைனஸ் 3/6 யாரோடது? Pயோட கெய்னிங் ரேஷியோ. பாருங்கள், 3/4 மைனஸ் 3/6. அப்போ 4 and 6க்கு நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 12 வருது. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3/12 வருது. ஓகேவா? இதுதான் கெய்னிங் ரேஷியோ ஆஃப் P. இப்போ கெய்னிங் ரேஷியோ ஆஃப் M கண்டுபிடிக்க போகிறோம். எம்முக்கு பார்த்தீங்கன்னா என்ன போடணும்? 1/4 மைனஸ் 1/6. பாருங்கள், 1/4 மைனஸ் 1/6. இதுக்கும் எல்சிஎம் வந்து 12 தான். அப்போ 3 - 2 வருது.
இது தெரியும் இல்லையா, எல்சிஎம் எடுத்து நமக்கு சப்ராக்ஷன்லாம் எப்படி பண்ணணுன்ட்டு தெரியும் இல்லையா, ஸோ அந்த மெத்தடில் போட்டிருக்கோம். அப்போ 1/12 வருது. ஓகே, அப்போ கெய்னிங் ரேஷியோ என்ன அப்படின்னா 3:1 பாருங்கள். அப்போ இதில் பாருங்கள், நியூ ரேஷியோவும் 3:1 தான், கெய்னிங் ரேஷியோவும் 3:1 தான். ஓகேவா? இப்போ இந்த ரேஷியோவில் நம்ம பிக்கும் எம்முக்கும் ஷேர் பண்ண போகிறோம் ஆர் ஷேர் ஆஃப் குட்வில்ல. அப்போ 80,000 இன்டூ 3/4 பாருங்கள் 60,000 வருது. அண்ட் அதே மாதிரி எம்க்கு பார்த்தீங்கன்னா 80,000 இன்டூ 1/4 20,000 வருது. ஓகே, இப்போ இந்த சொல்யூஷனில் இந்த இதுவே இல்லை, ஆப்ஷனே இல்லை. 60,000 20,000 ஆப்ஷனே வந்து நமக்கு கொடுக்கல. பட் இதுதான் ஆன்சர், 60,000 and 20,000ன்றது தான். ஓகேவா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே பாருங்கள். ஏ கம்பெனிஸ் ஸ்டாக் சேல்ஸ் ஃபார் ₹63. The company pays annual dividend of ₹3 per share and has no long established record of increasing its dividend by a context 5% annually. For this company, the cost of equity is. இப்போ பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஷேர் இருக்குது. பிகாஸ் ஸ்டாக் செல்ஸ் பார்த்தீங்கன்னா 63க்கு, அப்போ ₹63 சேல் பண்ணுறாங்க. அப்புறம் டிவிடெண்ட் பர் ஷேர் இருக்குது 3. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இன்க்ரீஸிங் இட்ஸ் டிவிடெண்ட் பை அ கான்டெக்ஸ்ட் ஆஃப் 5% சொல்லியிருக்காங்க ஆனுவலி. அப்போ இது க்ரோத் ரேட். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது டிவிடெண்ட் பர் ஷேர் இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது, க்ரோத் ரேட் இருக்குது. அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிக்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா ஈஸியாக. எஸ், அதுக்கான ஃபார்முலா என்ன? டிவிடெண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் க்ரோத் ரேட். இதுதான் நம்மளோட ஈக்விட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ டிவிடெண்ட் பர் ஷேர் எவ்வளவு 3 அண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு 63 ப்ளஸ் க்ரோத் ரேட் எவ்வளவு 5%. ஓகேவா? எஸ், இது போட்டாச்சு. அண்ட் இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 டிவைடட் பை 63 ஓகே 0.0476 வருது. ப்ளஸ் இந்த 5% எப்படி எழுதலாம்? 0.05ன்னு எழுதலாம் இல்லையா? அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 0.976 இன்டூ 100 எதுக்காக பண்ணுறோம்? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டின்றது எப்போவுமே பர்சன்டேஜில் தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ இன்டூ 100 போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருது பாருங்கள் பர்சன்டேஜ், 9.76 வருது. ஓகே, இந்த 9.76ன்ற எக்ஸாக்ட் ஆன்சர் இங்கே கிடையாது. ஸோ அப்ராக்சிமேட்டாக எதுக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னா 10%. அப்போ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அப்ராக்சிமேட்லி 10%. அப்போ ரைட் ஆன்சர் என்ன? சி தான். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்குது அந்த ப்ராப்ளமோ. அதாவது டைரெக்டாக உங்களுக்கு டிவிடெண்ட், மார்க்கெட் ப்ரைஸ், க்ரோத் அப்படின்னு கொடுக்காம வேறு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, அப்போ வந்து இந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி என்னென்ன மெத்தட் இருக்குது நமக்கு ப்ரீவியஸாகவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆக்சுவலி அந்த சப்ஜெக்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம வந்து இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சாப்டரில் இந்த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட், ஏர்னிங் பெர் ஷேர் மெத்தட், டிவிடெண்ட் மெத்தட், டிவிடெண்ட் ப்ரைஸ் ப்ளஸ் க்ரோத் மெத்தட், ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ரீட்டைன் ஏர்னிங்ஸ் மெத்தட், அது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ அது மாதிரி ஏதோ ஒரு மெத்தடில் வந்து நமக்கு கொஷின் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா மெத்தடும் தரவாக இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். எஸ், இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கொஷின் பேப்பரில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.